ரேஷ்மாக்கு பாலிடிக்ஸ்ல சின்னதுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரொம்ப நாளா ஒரு கட்சியில பேக்ரவுண்ட் வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கனவே எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா சுத்தி இருந்தவங்க பெருசா அதை என்கரேஜ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சு 2012 நியூயார்க்ல நடந்த தேர்தல்ல நின்னாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னவங்க ரொம்ப நாள் பதவியில் இருக்கிற ஒரு நபர். அதை பார்த்து கூட இவங்க பின்வாங்காம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 19% ஓட்டு மட்டும் வாங்கி தோத்துட்டாங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இவங்க நமக்கு சொல்ல வர்றது, தோல்விதான் வெற்றிக்கு முக்கியம், ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். 33 வயசுல வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் எலெக்ஷனில் நின்னது தான் ரேஷ்மா இவங்க வாழ்க்கையில் எடுத்த முதல் தைரியமான முடிவு. இந்த பதவிக்கு நான் பர்ஃபெக்டாக இருப்பேனா, அரசியலுக்கு நான் ஃபிட் ஆவேனான்னு யோசிச்சுட்டே இருக்காம தைரியமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க அழுத்தமாக சொல்ல வர்றது தைரியத்தை பற்றி தான். பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி தான் பெண்கள் வளர்க்கப்படுறாங்க. ரிஸ்க் எடுக்காம ஃபெயில் ஆகாம எப்பவுமே நல்ல ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி தான் வளர்க்கப்படுறோம். இதுவே ஆண்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும், தைரியமா இருக்கணும், நிறைய வெளியே போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வளர்க்கப்படுறாங்க. இதனால கம்பெனியில் சேலரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, நெகோஷியேட் பண்ணும்போது, வேற கரியர்ஸ் ட்ரை பண்ணும்போது பசங்க தைரியமாக பண்ணுறாங்க. நிறைய ரிஸ்க் எடுக்க சின்னதுலேருந்தே பழக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப் காலத்தில் சிலிகான் வேலியில் ஒரு 2 ஸ்டார்ட் அப் தொடங்கி ஃபெயில் ஆயிருந்தாதான் நம்மளை சீரியஸாகவே எடுத்துப்பாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ரிஸ்க் எடுத்து பழக்கப்படாமல் புதுசாக ட்ரை பண்ணினா ஃபெயில் ஆயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நாம் பின்தங்கிடுவோம். இந்த சிச்சுவேஷனில் தான் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ரேஷ்மாக்கு தெரிஞ்ச பல பெண்கள் ஒரு வேலைக்கு தாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் எடுத்து பழகாததுனால சேஃபான வேலைகளையே பெண்கள் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபீல்டில், மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில், போர்ட் மீட்டிங்ஸில் பெண்களோட பங்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரேஷ்மா. 1980s சைக்காலஜிஸ்ட் கேரல் டுவெக் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். அந்த அசைன்மெண்ட்டை பசங்களும் பொண்ணுங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா படிக்கிற பொண்ணுங்க அந்த அசைன்மெண்ட் கஷ்டமாக இருக்குன்னு பெருசாக அது ட்ரை பண்ணாமையே பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பிரைட்டான பசங்க இது கஷ்டம்னு நினைக்காம அதை சேலஞ்சாக நினச்சி திரும்ப ட்ரை பண்ணாங்க. அந்த குரூப்பில் இருந்த பொண்ணுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பசங்களை விட நல்ல மார்க் வாங்குறவங்க. ஸோ இந்த வேலையை செய்கிற திறமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஏன் பண்ணலை? ஏன்னா ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மாறுபடுது. இது வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஆண்கள் அதில் சொல்லியிருக்கிற குவாலிஃபிகேஷனில் 60% மேட்ச் ஆச்சுனாலே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. ஆனால் பெண்கள் அதில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் 100% இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கு அப்ளையே பண்ணுறாங்க. இதனால் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையாக அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்னால ரொம்ப காஷியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல தெரியுது. எவ்வளவோ தடைகளை கடந்து ட்ரை பண்ணி ஒரு கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெண்கள் கூட இந்த பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்னால கம்மியா தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டும் அவசியம். இதுக்கு ரேஷ்மா எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியுமா? 2012 கேர்ள்ஸ் ஹூ கோட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல பல பெண்களுக்கு கோடிங் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி கோடிங் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? கோடிங்ல பல வாட்டி தப்பு பண்ணி திரும்ப ட்ரை பண்ணும்போது தான் அதை பழக முடியும். நாம நினைச்ச ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கோடிங் பண்றதுனால பர்ஃபெக்டா இல்லைன்னா தப்பில்லைன்னு போக புரிய வரும். ரேஷ்மாவோட கம்பெனிக்கு வர கேர்ள்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வீக் என்ன கோட் டைப் பண்றதுனே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது டைப் பண்ணியிருந்தா கூட நாம தப்பா பண்ணியிருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு அதை டெலீட் பண்ணிடுவாங்க. நாம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கோமே, அதை அட்லீஸ்ட் காட்டலாம் அப்படின்னு கூட நினைக்காம எல்லாமே கரெக்டா இருந்தாதான் காட்டணும்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இது. நாம பர்ஃபெக்ட் இல்லை, திரும்ப ட்ரை பண்றது தப்பில்லைன்னு தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் தைரியமா ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டி வளரும்.
யுனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பியால ஜாவா சொல்லித் தர்ற ப்ரொஃபசர் இதை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு கஷ்டமான கோடிங் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அதை முடிக்க முடியலன்னா பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கோட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு ப்ரொஃபசர்னு சொல்லுவாங்க. இதே பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தான் இந்த கோடு தெரியல போலன்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் டவுட் கேட்க கூட கையை தூக்க யோசிக்கிறாங்க. ஏன்னா தனக்கு மட்டும்தான் இது தெரியாது போலன்னு நினைச்சுக்கிட்டே அதை வெளியில கூட சொல்ல மாட்டாங்க. என்ன ஆயிரப்போகுது, தைரியமா கேட்டுதான் பாப்போமே அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற இல்யூஷனை உடைக்கிறதுக்கு ஒருத்தர்னால மட்டும் முடியாது. எல்லாரும் அதுக்கு ஒன்று சேரணும். அப்படி சேர்ந்ததுனால தான் ரேஷ்மாவோட கம்பெனியில படிச்ச பெண்கள் கேமிங் ஆப், எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆப், உடம்புல இருக்கிற கட்டி கேன்சர் கட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியிற ஆப்னு பலது பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் தொகையில பாதி இருக்கிற பெண்களோட முன்னேற்றம் ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். தைரியமா ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை வளர்க்குற மாதிரி இருக்கணும். புது ஐடியாஸ் யோசிக்க ட்ரை பண்ண தயங்கக்கூடாது. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அதை கடந்து அடுத்த ஐடியா ட்ரை பண்ணலாம். அதனால மற்றவங்க நம்மளை விமர்சிக்க மாட்டாங்க. அப்படியே கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லன்னு புரிய வைக்கணும். இது ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். ஸோ பர்ஃபெக்டா இருக்கிறத விட தைரியமா இருங்கன்னு நம்ம பெண்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.